நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் சேலம் மாவட்டத்துல இருக்கிற கண்ணங்குறிச்சிங்க. இந்த இடத்துல ஏற்கனவே கட்டின வீடு தாங்க. இந்த இடத்துல வெளிய பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. அதுக்கு தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் வேணும்னு சொல்லி இவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு டேங்க்கும் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களோட லேபர் குவார்டர்ஸ் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல செப்டிக் டேங்க் ஏற்கனவே கட்டி இருந்திருக்காங்க. அந்த டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருந்திருக்கு. நம்ம பயனியர் பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஃபியூச்சர்ல இந்த இடத்த ரெனோவேஷன் பண்ணலான்னு இருக்காங்க. அப்ப இந்த டேங்கை எடுத்து வேற இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் 30-40 வருஷம் கழிச்சு எதாவது ரெனோவேஷன் பண்ணுறீங்கன்னா கூட நம்ம பயனியர் பயோ டேங்கை எடுத்து இந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குழி எடுத்துட்டுங்க உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ மரங்கள் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் காங்கிரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டுனீங்கனாலும் சரி, இல்லை பயோ டேங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட்டில் கிடைக்குது, பிவிசியில் கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் கிடைக்குது. அந்த மாதிரி எந்த டேங்கை நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலும் சரி, மரத்தோட வேர்கள் வந்து அந்த டேங்கை கண்டிப்பாக தொலையிட்டுருங்க. ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்கை இந்த வேர்கள் வந்து டச் ஆச்சுன்னா கூட அதை ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் தள்ளி விடுமோ வழிய இந்த டேங்குக்குள்ளே வேர்கள் இறங்காதுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இந்த டேங்கை நம்ம ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பிங்கிற மெட்டீரியலில் செஞ்சு கொடுக்குறோம். அதனால தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கு 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம், பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் ரூம் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல இந்த கஸ்டமர் நாங்கள் கார்டனுக்கு விட்டுக்கிறோன்னு சொல்லியிருந்ததுனால நம்ம இங்கே அந்த மாதிரி தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோம். மார்க்கெட்டில் கிடைக்கிற நீங்கள் எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, பாக்டீரியா உள்ள இனப்பெருக்கம் பண்ணாது. அதனால நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்திற்கு ஒரு முறையோ பாக்டீரியாவை கடைகளில் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ள வர மனித கழிவுகள் கிளீன் ஆகுங்க. ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கு மட்டும் கிடையாதுங்க, பாக்டீரியாவுக்குமே 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இந்தியா ஃபுல்லாகவே எல்லா இடத்துக்குமே இந்த டேங்கை நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலில் பாருங்கள்.